இதோ இந்த விளம்பரத்தை பார்த்தால் உங்களுக்கு என்ன தெரிகிறது? கருப்பு கொடி காட்டி கோபேக் மோடி சொன்ன திமுக கூடாரம் இன்று அதே மோடியுடன் ஜோடி போட்டுக்கொண்டும் விளம்பரங்களில் போஸ் கொடுத்து கொண்டும் இருக்கிறார்கள் திமுக காரர்கள். அடேங்கப்பா! இன்னும் இந்த விளம்பரத்தை உற்று நோக்கினால் அவர்களுக்கிடையே இருக்கும் நெருக்கம் நன்றாய் புரியும். அதிமுக ஆட்சியில் இருக்கும் வரை எதற்கெடுத்தாலும் பாஜக உள்ள வந்துரும் என்று மூச்சுக்கு 300 முறை சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக இன்றைக்கு வெள்ளை கொடியை காட்டி வரவேற்பது மட்டுமல்ல, பக்கத்தில் அமர்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டும் சிரித்து கொண்டும் ஒட்டி உறவாடிக் கொண்டிருக்கிறார்கள். இது என்ன திமுகவிற்கு புதிதா? ஏற்கனவே 1999 ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கைகோர்த்து கொண்டு அமைச்சரவையை ருசி பார்த்த கட்சிதானே திமுக. ருசி கண்ட பூனை சும்மா இருக்குமா என்ன? அதனால் தான் இப்போது பாஜகவுடனும் மோடியுடனும் ஒட்டி உறவாடி கொண்டிருக்கிறார்கள் திமுகவினர். ஏற்கனவே இந்தியா கூட்டணியில் இருக்கும் திமுக எப்படி பாஜகவுடன் கைகோர்க்கும் என்று நீங்கள் நினைப்பது புரிகிறது. சில நாட்களுக்கு முன்னர் சென்னை மெரினாவில் கருணாநிதி நினைவிட திறப்பு விழா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த யாருமே கலந்து கொள்ளவில்லை. இவ்வளவு ஏன், சமீபத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவராக நியமிக்கப்பட்ட செல்வ பெருந்தகையே கலந்து கொள்ளவில்லை. திமுகவின் நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் என்று காங்கிரஸ் தலைமை தங்கள் கட்சியினருக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் என்ற பேச்சுக்கள் வேறு உலா வருகின்றன. ஏற்கனவே மகளிர் உரிமை மாநாட்டிற்கு வந்த சோனியாவும் பிரியங்கா காந்தியும் ஸ்டாலினை சந்திக்கவில்லை. தொகுதி பங்கீடு வேறு இன்னும் முடியவில்லை. இவ்வளவு குழப்பங்களுக்கு மத்தியில் தற்போது மோடியுடன் திமுக காட்டும் இந்த நெருக்கம் தான் உறுத்துகிறது. ஆக பாஜகவுடன் நெருக்கம் காட்டுவதால் தான் திமுக காங்கிரஸை கலட்டிவிட துடிக்கிறது போல. அதனால் தான் திமுகவின் விழாக்களில் காங்கிரஸ் கட்சி ஆப்சென்ட் ஆகிறதோ என்ற சந்தேகம் எழுகிறது. ஆனால் பாஜகவிற்கு ஆதரவு கரம் நீட்ட துடிக்கிறார் ஸ்டாலின் என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.